துதிகளின் மத்தியிலே மாசமாயிருக்கின்ற கற்பின் பரமபிதாவே, கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற மனமகிழ்ச்சியான நாளை காலங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக வழிநடத்தி வந்தவுடைய கிருபைகளை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்தாளை பிரவேசித்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை எங்களை கண்ணகிப்பாகும். நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து சேவைக்கு எங்கள் உதவி செய்யும் மீட்பகை சிறு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை கீதங்கள் 395, இருநூற்றாண்டு கீதம் 126, கிறிஸ்தவ கீர்த்தனை 108. ஆராதனை கீதங்கள் 395, இருநூற்றாண்டு கீதம் 126, கிறிஸ்தவ கீர்த்தனை 108. பாவி வா பாரணண்டையே வா. எல்லா யுதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கின்ற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரபரமாய் அன்புகிறோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவர்கள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Hallelujah.
திருவிழா பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு சொர்க்கத்தையாலும் யாதொரு வெட்கத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசைக்கு நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரர் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்டுவாயாக.
அவருடைய வேலைக்காரியையும் அவருடைய எதிரையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதத்தையும் இச்சியாதிருப்பாயாக. ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனசாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்களிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தருவோமாக. ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவம் நிமித்தமுடைய இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என தீர்மானித்த நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு உலகமாகவும் சொல்லி தீர்வுகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமது உண்மையாய் மனதுபடி யாவுக்கும் அகலப்படுகின்ற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்படுவாக சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்தவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தங்களே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கீகரிப்புக்கும் பாதுகாப்பானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பகிர்ந்து பேசுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனந்திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் மிகுந்ததுமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவனை சேர்ப்பாராக. தேவனை பாவ பாகத்தால் சோதனை மனதில் வருகின்ற பாவங்களை மீட்டு பரிசுத்தப்படுத்தும் பரம பிதாவே, உம்முடைய பேரன்புக்காக உங்கள் சோசம் செலுத்துகின்றோம். பாவத்தின் விளைவினால் வருத்தப்பட்டு பாக சுமக்கின்றவர்களை மன்னித்து மீண்டும் பாவத்தில் விழாதபடி காத்து மது பரிசுத்த சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்தியவர்களும் எங்கள் பாவத்தை மன்னிக்கவும் எங்களை விடுவிக்கவும் எங்களை தன்னையே ஜீவபலியாக தந்த உம்முடைய திருமைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சர்வ வல்லமுள்ள நித்திய பிதாவே, தேவனை சிருஷ்டித்தவர்களை ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவனைத்து மனசாபப்படி யாவருக்கும் மன்னிக்கவும் இருக்கிறேன். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இறக்குமள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தை மன்னிப்பை பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுமண்ட புதிதான இதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பெருமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய எளிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துவிடப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான கற்றிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் கொஞ்சம் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பும் சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருபப்பகுதி வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வேத பகுதிக்காக அவர் எடுத்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்திகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு எழுதின நற்செய்திகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னம் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கொகையை பிடித்து திறப்பாக்கி திமிர்வாதம் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத வகையில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியை அகைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் வெகு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பாவ சுமையிலிருந்து விடுவித்தல். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம் தலைப்பு எல்லை கடந்த விசுவாசத்தை உறுதி செய்தல். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வாலிப பெண்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை தாய்மார்கள் யாரும்
கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரவு ஆராதனைக்கு பிறகு இன்று இரவு ஆராதனைக்கு பிறகு வாலிப ஆட்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இன்று இரவு ஆராதனைக்கு பிறகு வாலிப ஆட்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை இரவு ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிக்கு லெந்து கால சிறப்பு ஆராதனை நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிக்கு லெந்து கால சிறப்பு ஆராதனை நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை ஆகையால் இரவு ஜெபம் முன்னிரவு ஜெபமாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு முன்னிரவு ஜெபமாக நடைபெறும். அதிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்பவர் நெய்வேலியைச் சேர்ந்த ஜெபராஜ் ஆசிரியர் அவர்கள். இந்த முன்னிரவு ஜெபத்தை தாங்க முன்வந்திருக்கும் நமது சபையை சேர்ந்த ஜெபராஜ் அடிகாரன் அவர்கள் கொடுப்பதற்காக நாம் ஜெபம் செய்து கொள்வோம். சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் வாலிப ஐக்கிய சங்கம் நடத்தும் மறைந்திருக்கும் மன்னார் வேதாகம தேர்வில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் அதற்கான வினாத்தாளை சபை ஊழியரிடம் பெற்றுக்கொண்டு ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள்ளாக நிரப்பி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மறைந்திருக்கும் மன்னார் தேர்வில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் சபை ஊழியரிடம் பெற்றுக்கொண்டு அதை ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள்ளாக நிரப்பி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வினாத்தாள் ஒன்றியங்களே ரூபாய். இந்திய மிஷனரி சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட விற்பனை விழாவுக்கான கணக்குகளை இன்றைக்குள்ளாக சபை ஊழியரிடம் ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்திய மிஷனரி சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட விற்பனை விழாவுக்கான கணக்குகளை இன்றைக்குள்ளாக சபை ஊழியரிடம் ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் சங்கம் செலுத்துகிறவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக சங்கம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். சங்கம் செலுத்துவதற்கு கடைசி தேதி மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக சபை ஊழியரிடம் சங்கம் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஏலவாக்கி உள்ளவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் ஏலவாக்கி உள்ளவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக சபை ஊழியரிடம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னறிவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியர் அல்லது சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னறிவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியர் அல்லது சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான PBS இயக்குனர் பயிற்சி முகாம் 4/4/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 6/4/2025 ஞாயிறு மதியம் 2 மணி வரை மாதாபுரம் ஜெபமலையில் வைத்து நடைபெறும். 2025ஆம் ஆண்டுக்கான VBS இயக்குனர் பயிற்சி முகாம் மாதாபுரம் ஜெபமலையில் வைத்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி மதியம் 2 மணி வரை நடைபெறும். 3 நாட்கள் அங்கு தங்கி பயிற்சி பெற வேண்டும். உணவு மற்றும் பதிவு கட்டணம் 750 ரூபாய். விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் VBS இயக்குனர் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்திய மிஷனரி சங்கம் நடத்தும் பெண்கள் தரிசன கூடுகை மார்ச் 31 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தூய மார்க் ஆலயம் மூக்குப்பேரியில் வைத்து நடைபெறும். இந்திய மிஷனரி சங்கம் நடத்தும் பெண்கள் தரிசன கூடுகை மார்ச் 31ஆம் தேதி மூக்குப்பேரியில் உள்ள தூய மார்க் ஆலயத்தில் வைத்து காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். சபை பெண்கள் யாரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். 16ஆம் தேதி சார்லஸ் சன் ஆஃப் ஸ்டீவன் திருப்பூர். 16ஆம் தேதி ஜெபதங்கம் நெர்லின் டாக்டர் ஆஃப் டி மாணிக்கராஜ் கங்கையாபுரம். 17ஆம் தேதி ஜே பெடியே சன் ஆஃப் டி ஜான்சன் சித்தூர். 17ஆம் தேதி ஜே சலோர் டாக்டர் ஆஃப் டி ஜான்சன் சித்தூர். 17ஆம் தேதி டி கார்விக் சன் ஆஃப் எம் தேவையக்கம். 18ஆம் தேதி ஒய் சாலமன் பவுல் ரூபன் சன் ஆஃப் டி யாக்கோபு ஓஸ்பேட். 20ஆம் தேதி ஆர் டேசி சுமதி ஒய்ஃப் ஆஃப் ஜே ரவி அருள்தாஸ் குண்டூர்.
இவர்கள் தங்களது பிறந்த நாளில் வருகின்ற நாட்களை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. இப்பொழுது பாடகர் குழு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நமது சபை குருவானவர் அவர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இப்பொழுது பெயர்கள் வாசிக்கப்பட்ட எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வருகின்ற நாட்களிலே தம்முடைய பிறந்த நாட்களின் மூலமாக புதிய ஆண்டுகள் பிரவேசித்திருக்கின்ற உமது பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசையை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்த அருமையான ஆண்டவர், உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கின்றோ இந்த புதிய ஆண்டிலே உடைய பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை நீ நிறைவேற்றி, நீ சொன்னதை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி, அவர்களை கைவிடாத தேவனாக, அவர்களை விட்டு விலகாத தேவனாக என்றென்றைக்கும் அவர்களோடு கூட தங்கியிருந்து ஒரு வலதுகரத்தினால ஒரு பிள்ளைகளை தாங்கி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை நல்ல பலனை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், குடும்பத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்தங்களும் உடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சௌக்கியத்தோடு வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 678, இருநூற்றாண்டு கீதம் 419, பாமாலை 282. ஆராதனை கீதங்கள் 678, இருநூற்றாண்டு கீதம் 419, பாமாலை 282. துக்க பாரத்தால் இணைந்து நொந்து போனார். Oh
இந்த லெந்தன தபஸ்தானங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டிலும் கர்த்தர் கிருபையாக நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தோட்டக்காரன் அந்த எஜமானை பார்த்து சொன்ன வண்ணமாக, நான் இதை சுற்றிலும் கொத்தி எகுப்போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவர் நம் மீது கிருபையாக இறங்கினார் என்பதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் சொல்கின்றது, நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் ஆண்டுடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சுய சக்தியினாலோ, நம்முடைய பலத்தினாலோ, நமது அந்தஸ்தினாலோ, நமது அதிகாரத்தினாலோ அல்ல, மாறாக ஆண்டுடைய கிருபையினாலே நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இதை செய்தது என்று சொல்லாமல், ஆண்டவரே நீரே எல்லாம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்போம். யோவான் சொல்கின்றார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். ஆண்டவரை நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆகாத தேவன். அன்று லீதியாவின் உள்ளத்திலே பேசின கர்த்தர் இன்றும் நம்மத்திலே பேசும்படியாக நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கின்றார். நம்முடைய இதயத்தை நாம் முகமுகப்படுத்தினவர்களாக ஆண்டுடைய முகத்தை நோக்கி, ஆண்டவரே நீ என்னோடு கூட பேசும், நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும் என்று சொல்லி அன்று சாமுவேல் சொன்னவனமாக கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்குவேன் என்று வேதவசனப்படி ஆண்டுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? பாவம் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோடத்தை, பாவம் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோடத்தை, மனம் நொந்து மகிழுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், மனம் நொந்து மகிழுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தேனும் சுத்த ஜோதியே ஆரோவியே எவ்வேளையில் ஆடியானின் ஜம்பாவிலோ, ஆரோவியே எவ்வேளையில் ஆடியானின் ஜம்பாவிலோ. அன்பின் ஆண்டவரே, நான் பரிசுத்தராக இருக்கிறார், நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னீர்களா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. இந்த வழியிலும் உடைய தூய ஆவியான மூலமாக எங்களுடைய இருதயங்களிலே காணப்படுகின்ற மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தினோம். உங்களுடைய வார்த்தை என்ன மன்னாவடையால் எங்களை கோசிக்க வேண்டும் என கற்றுக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்றோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், இன்றைய சத்திய வசனம் மாற்கு எழுதின நற்செய்திகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ
என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பாவ சுமையிலிருந்து விடுவித்தல் என்பதாகும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த பூமியிலே நல்லவன் என்று ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தான் எழுதின சங்கீதத்தில் எழுதும்போது சொல்கின்றார், நான் என் தாயின் கர்ப்பத்திலே நான் பிறக்கும் போதே இப்படிதான் இருக்கின்றேன், பாவத்தில் தான் கர்ப்பம் தரித்தேன் என்று அவர் சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவனே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கின்றார். இந்த பாவத்துடைய சுமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் பாவ கட்டிகளிலே சிக்கியிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த உணர்வு இருந்தால்தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு உண்டாகும். உதாரணமாக நாம் யானையை நாம் பார்த்திருப்போம். இந்த யானையை கட்டி வைத்திருக்கின்ற கைகளை நாம் பார்த்திருக்கின்றோமா? எவ்வளவு பெரிய கைகள் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. யானையை பார்த்தது இல்லையோ? பார்த்திருக்கோம். யானை எப்படி கட்டி வச்சிருப்பாங்க? பெரிய சங்கிலி போட்டு அப்படியே கட்டி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா, சார் நகைநகரில் பார்த்தீங்கன்னா யானையை பார்த்து சாதாரணமான கைகளால தான் கட்டி வச்சிருப்பாங்க. இந்த யானை நினைச்சா அந்த கையை இழுத்தடிச்சிருந்துடும், அந்த பேரும். ஆனா இந்த யானை நினைச்சிக்காது, இழுக்கணுட்டே நினைக்காது. ஏன்னா அது குட்டியா இருக்கும்போது அந்த கயிற்று வச்சு கட்டி இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கும், இழுத்து பார்த்துருக்கும். அப்ப அதுக்கு என்ன செஞ்சிருக்கு, அது வளர்ந்து இருந்திருக்காது. ஆனபடினால இந்த ஆளுநர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, முயற்சியை கைவிட்டு இந்த கையில என்னால இழுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு கை வச்சு கட்டி போட்டு அதை என்ன செய்யும், ஒரு பாவம் போல ஒரு பூனை இருந்தமாக என்ன செய்யும், யானை இருக்கும். அந்த யானையுடைய பலம் இந்த யானைக்கு என்ன செய்யாது, தெரியாது. அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவத்துடைய கட்டுகளை நாம் சிக்கியிருக்கும் போது தூய ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளும் போது இந்த பாவத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வு இல்லாதவர்களாக இந்த பாவத்துடைய கட்டுகளிலே நாம் சிக்கினவர்களாக காணப்படுகின்றோம். இந்த தினத்தில் பழைய ஏற்பாடு வேத பகுதி சாமுவேலின் புத்தகத்திலே அது அடங்கி இருக்கிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 12ஆம் வசனம் வரை இந்த தினத்தினுடைய பழைய ஏற்பாடு வேத பகுதி. இந்த பழைய ஏற்பாடு வேத பகுதியிலே தாவீது ராஜா பத்சேபாவிடம் பாவம் செய்த பின்பதாக நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இந்த பாவத்தை உணர்த்துகின்ற சம்பவம் தான் இந்த தினத்தில் பழைய ஏற்பாட்டு வேத பகுதியாக காணப்படுகிறது. இப்பொழுது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், இந்த தாவீது தான் பத்சேபாவிலே பாவத்தை செய்த போது அதை குறித்த உணர்வு உடனடியாக இல்லை. பாவமானதை குறித்து நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் இந்த தினத்தினுடைய 3 வேத பகுதிகள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் மற்றும் சுவிசேஷ வேத பகுதியான மார்க்குவினுடைய புத்தகம் 3 வேத பகுதிகளை பார்த்தோம் என்றால் பாவத்துடைய அடிப்படை என்பது ஜீவிதத்திலே காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு வேத பகுதியிலே இந்த தாவீது ராஜா அந்த ஜீவிதத்தில் தான் முதலாவதாக என்ன செய்கின்றார், பாவம் செய்கின்றார். அந்த ஸ்திரியை கண்டவுடன் இச்சை என்கின்ற பாவத்திலே அவன் விழுந்து விடுகின்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை நாம் வாசித்தோம். அங்கு சீமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீமோன் மாய வித்தைக்காரன். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன்
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக யார் மீதெல்லாம் கை வைக்கின்றார்களோ அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவுடன் இந்த சீமோன் என்ன நினைக்கின்றான்? பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் நான் யார் மீதெல்லாம் கை வைக்கின்றனோ அவங்க எல்லாம் இந்த ஆவியுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் பணத்தை கொண்டு வருகின்றான். இந்த பணத்தின் மூலமாக புகழை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், இந்த அதிகாரத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் வாசிக்கின்றோம், உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகிறது, உன் இருதயத்திலே நீ என்ன செய்தால் ஒரு கசப்பினாலும் நீ அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அடுத்த வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை என்று சொல்கின்றார். 21ஆம் வசனம் சொல்கின்றார், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கின்றார். இந்த சீமோனுடைய இருதயம் இந்த பணத்தின் மூலமாக இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவருடைய இருதயத்தில் நினைத்தான். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு தேவாலயத்தில் நடைபெற்ற சம்பவத்திலே அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கின நிகழ்ச்சி வீட்டில் நடைபெறுகின்றது. அந்த வீட்டிலே 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை இறக்குகின்றார்கள். அப்பொழுது அங்கே இருக்கின்ற மத தலைவர்களான வேதபாரகர் சொல்கின்றார்கள், பாவத்தை மன்னிப்பதற்கு இவனுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தான் நினைச்சார்கள், சிந்தனை பண்ணினார்கள். அந்த இருதயத்திலே மேட்டிமை, இவன் யார், நாங்கள் தான் பெரியவர்கள் என்ற அகந்தை மேட்டிமை காணப்பட்டது. இந்த இருதயத்திலே காணப்படுகின்ற காரியம்தான் பாவத்துடைய வீழ்ச்சியாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே தாவீது இருதயத்திலே காணப்பட்ட இச்சையினாலே பாவத்தில் விழுந்தான். சீமோன் இருதயத்திலே காணப்பட்ட அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால வீழ்ந்தான். மாட்டுவிலை அந்த மத தலைவர்கள் வேதபாரகர் இவன் யார் என்று சொல்லி அந்த மேட்டிமையினாலே அவர்கள் வீழ்ந்தார்கள். என்றால் வேதம் திட்டம் தெளிவாக சொல்கின்றது, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்துடைய எண்ணங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் இந்த இருதயத்தில் இருக்கின்ற எண்ணங்களின் மூலமாக தான் பாவம் பிறக்கின்றது. யாக்கோபு அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்கின்றார், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூகணமாவது என்னவா மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்கின்றார். முதலாவதாக இச்சை அது பாவத்தை உண்டாக்கும், பாவம் நிச்சயம் மரணத்தை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. இந்த பாவத்துடைய கட்டிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாவக்கட்டிலே நான் அகப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். தாமதராஜா வசிமரத்திலே பாவத்தை செய்துவிட்டார், தவறு செய்துவிட்டார். ஆனால் அந்த பாவத்தை நிச்சயவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வசிமர் சொல்லி அனுப்பிவிட்டார், நான் தடுத்திருப்பேன் என்று சொன்னபோது இந்த தாமதராஜ் என்ன செய்கிறான், யுத்தத்திலிருந்த உரியாவை அழைத்து வீட்டுக்கு அனுப்பி அந்த பாவத்தை மூடி மறைக்க வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் அந்த உரியா அவன் வீட்டுக்கு செல்லாமல் அந்த அரண்மனையினுடைய வாசலில் அவன் படுத்துக் கொண்ட போது என்ன நினைக்கின்றான், இந்த உரியாவை யுத்தத்தின் முனையிலே கொண்டு போய் அவன் என்ன செய்து விடுகின்றான், கொன்று விடுகின்றான். தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளவில்லை, தான் தவறு செய்து விட்டேன் என்ற அந்த உணர்வு இல்லாமல் மேலும் மேலுமாக தவறு செய்து கொண்டு அந்த இருதயமானது வலுக்களிக்கப்பட்டு விட்டது. நாம் கத்தியை பார்த்திருப்போம், அது சார் பார்ப்பது என்ன செய்யும், நல்லா வெட்டும். மழுங்கிட்டு என்ன செய்யாது, ஒழுங்கா வெட்டாது. இந்த தானுடைய இருதயமும் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. ஒரு தான் செய்த தவறை உணராதவனாக, தவறுக்கு மேல் தவறு செய்தவனாக அந்த பாவத்தை மூடி மறைக்கும் போது அவன் மென்மேலும் தவறு செய்கிறவனாக காணப்பட்டான். ஆனபடினால்தான் அந்த நாத்தன் வந்து அந்த கதையை சொன்ன போது அவன் சொல்கின்றான், அந்த மனிதன் நாளத்தனையாக நிச்சய வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கின்றார், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி. அப்பொழுதுதான் இந்த தாமது உணவடைந்தவனாக அவன் 51ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகின்றார். அந்த 51ஆம் சங்கீதத்திலே அவர் எழுதும்போது அவர் விதமாக எழுதுகின்றார். எழுத வாசியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்கின்றார். ஏறத்தாழ 1 ஆண்டுகளுக்கு பின்பதாக தான் தவறு செய்து 1 ஆண்டுக்கு பின்பதாக தான் அந்த தவறை உணர்ந்து அவன் இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய தவறை பாவத்தை உணர்கின்றவா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குஷ்டரோகத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். உலகிலே அந்த குஷ்டரோகமானது நம்முடைய சரீரத்தில் உண்டாகும் போது அந்த இடத்திலே எது வராது என்றால் உணவு கிடையாது, வேதனை கிடையாது, வலி கிடையாது. அந்த குஷ்டரோகம் அந்த இடத்திலே ஒரு குண்டூசி வைத்து குத்தினால் இருந்துச்சு, நமக்கு உணவு இருக்காது. அதுதான் பாவம். நம்முடைய பாவத்திலே கட்டிலே நாம் இருந்தோம் என்றால் அந்த பாவத்தில் இருக்கின்ற உணவு நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த உணவு வராத வரை அந்த பாவத்திலிருந்து நாம் ஒருபோதும் நினைச்ச முடியாது, விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாவூது ராஜா இந்த பாவ உணவு அடைந்த போதுதான் அந்த பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி அந்த 51ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகின்றதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த பாவ உணவு நமக்கு எப்பொழுது வரும் என்றால் நாம் சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்திலே வாசித்து பார்க்கும்போது வேதம் அழகாக சொல்கிறது, உம்முடைய வசனம் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வேத புத்தகத்தை நாம் தியானிக்கும் போது, இந்த வேத புத்தகத்தை நாம் படிக்கும் போதுதான் இது நம்முடைய இருதயங்களை பார்த்து நாம் எந்த காரியத்திலே தவறித்திருக்கின்றோம், எந்த காரியத்திலே ஆண்டவருக்கு தூரம் சென்றிருக்கின்றோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டும். ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்களில் ஒன்று இது கண்ணாடி. இது கண்ணாடி என்ன செய்யும்? நாம் அழகாக இருக்கின்றோமா, நாம் அலங்காரமா இருக்கின்றோமா, இல்லை என்றால் அலங்கோலமா இருக்கின்றோமா என்பதையும் அது காட்டும். இந்த கண்ணாடி முன்பதாக நிற்கும் போதுதான் நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது, நம்முடைய அலங்கோலம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த வேத புத்தகத்தை திறந்து வேத வசனங்களை தியானிக்கும் போதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் பாவி என்ற உணர்வை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அதுவரை தன்னை நீதிமானாக தான் காட்டிக் கொள்வானே ஒழிய ஒரு நாளும் அந்த பாவி என்ற உணர்வு அவனிடத்திலே வராது. இந்த பாவத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து பாவக்கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலாவதாக பாவி என்ற உணர்வு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது அங்கு பேதுரு அப்போஸ்தலன் சொல்கின்றார், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாய் காண்கிறேன் என்று சொன்னவுடன் சீமோன் அதற்கு பிரதியாக சொல்கின்றார். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். முதலாவதாக நாம் பாவி என்பதை நாம் உணர வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்முடைய பாவத்தை எரிச்ச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் நீதிமொழிகளை சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை உணர்ந்திருக்கிறதா, அதை அறிக்கை செய்கின்றவா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் இந்த 32ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கின்றார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை கொண்டு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று சொல்கின்றார். நான் என்னென்ன தவறு செய்தேன், என்னுடைய மீறுதல்கள் என்ன என்பதை நான் ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கையிடுவேன் என்று சொல்லிவிட்டுதான் அந்த 51ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லும்போது அவர் தன்னுடைய மீறுதல்களை, தன்னுடைய பாவத்தை ஆண்டுடைய சமூகத்திலே என்ன செய்தார்? அறிக்கையிடுகின்றார். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய பாவத்தை என்ன செய்கின்றார்? அறிக்கையிடுகின்றார். நான் தாயின் கற்பத்தில் உருவானது முதல் நான் பாவி என்பதை உணர்ந்து அவர் அதை அறிக்கை செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளும் போது அது ஆண்டவர்களை வந்து அறிக்கை செய்கின்றவர்களாக அதை விட்டுவிடுகின்றமா என்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரே ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆறுதல் முகமே இல்லை என்றால் மாலை ஆறுதல் முகமே சொல்லும்போது பொதுவான பாவத்தை ஜெபத்தை நாம் சொல்கின்றோம். இந்த பொதுவான பாவத்தை ஜெபத்தை சொல்லும்போது நாம் சொல்கின்றோம், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நாம் மன்னித்து நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆனால் உண்மையாகவே அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் போது அதை விட்டுவிடுகின்றவர்களாக காணப்படுகின்றன
என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். உங்களை பற்றியை குறித்து நாம் பகிர்ந்திருக்கின்றோம். உங்களை இந்த பற்றியினுடைய விருப்பமான இடம் எது என்றால் சகதி இலைகள் சாக்கடை. அந்த பற்றியை நாம் குளிப்பாட்டு வைத்தாலும் அந்த சகதியை சாக்கடையை பார்த்தோன்னு என்ன செஞ்சிடும், எவ்வளவுதான் சோப் போட்டு குளிப்பாட்டு வச்சாலும் அதை பார்த்தோன்னே அதுக்கு எங்க வாட்சி எங்கதான் இருக்கும், அந்த சகதியில போய் நல்லா உருண்டு பரட்டாதான் அதுக்கு என்ன செய்யும், சந்தோஷமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்தை நாம் உணர வேண்டும். அதை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, நான் செய்தது தவறு என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். மாறாக அந்த பாவத்திலே நாம் வாஞ்சியுள்ளவர்களாக காணப்படும் என்றால் நாம் ஒரு காலத்து பாவ கட்டளை நினைச்ச முடியாது, விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக இந்த பாவ கட்டளை நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மார்க் எழுதின நற்செய்தியின் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசுவானவர் இந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையிலே கொண்டு வரப்படுகின்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கின்றார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கின்றார். என்றால் இந்த திமிர்வாதக்காரன் பாவத்துடைய கொடிய நோயினால்தான் படுத்த படுக்கையில் அவன் கிடக்கின்றான். பாவத்துடைய விளைவாக தான் அவனால் நடக்க முடியவில்லை என்பதை அறிந்த ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கின்றார். தொடர்ந்து வேதபுரியில் நாம் வாசிக்கின்றோம். அவர் பாவத்தை மன்னித்தபடினாலே 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். போதும். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். பாவம் மன்னிக்கப்பட்ட போது படுத்த படுக்கையே இருந்த அந்த திமிர்வாதக்காரன் தன்னுடைய படுக்கையை அவனை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அதுவரை அவனை சுமப்பதற்கு 4 பேர் தேவைப்பட்டது. இப்பொழுது அவன் தன்னுடைய படுக்கையை அவனை எடுத்துக்கொண்டு போகின்றான். காரணம், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் தான் அந்த உலகத்திலே நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எந்த பாவ கட்டளை சிக்கியிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். அந்த பாவத்தை நாம் அழித்திட வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஃபாதர் பெர்க்மன் அவர்கள் பாடும்போது பாடுகின்றார்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் நீ ஒரு இடம் நீ பெற வேண்டும் என்று பாடுகின்றார்கள். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்திலே ஒரு இடம் நமக்கு கிடைக்கும். ஆனபடினாலே ஆண்டவர் கிருபையாக கொடுக்கின்ற இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொண்டவர்களாக நாம் எந்த கட்டுகளை கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் பாவத்தை உணர அழைக்கப்பட்டிருக்கின்றோம், பாவத்தை அறிக்கையிட அழைக்கப்பட்டிருக்கின்றோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் பாவத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய அக்கிரமத்தை அறிக்கையிடுகின்றவர்களாக அதிலிருந்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நாம நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரிய துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் ஆராதனை கீதங்கள் 190, இருநூற்றாண்டு கீதம் 55, கிறிஸ்தவ கீர்த்தனை 198. ஆராதனை கீதங்கள் 190, இருநூற்றாண்டு கீதம் 55, கிறிஸ்தவ கீர்த்தனை 198. தேவனை நாம் மதத்தையில் இன்னும் நெருங்கி தேவதை ஆவல்.
ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உடைய கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புனிதும் ஜீவமான மார்க்கத்தை ஒரு அருமையான குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை கொண்டு பண்ணினேன். நாங்கள் அபாத்தகாயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகின்றோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் சங்க காணிக்கைகளையும் திருமண அலுவலக கட்டுமான பணிக்காக நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் உம்முடைய நாமம் மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் விசுவாசம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவர்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உம்முடைய சாயலால் உண்டாக்கினேன். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல்வனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். தேவகை மனிதர்களுக்குமாய் அன்பு கொண்டு உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தகைத்துக் கொள்ளவும் சிலுவையில் மகைத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தவீனரே. அவர் சிலுவையில் ஒரே நகம் தம்மை நாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சகலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதமான பலியையும் காணிக்கையும் பகிரகத்தை செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மகனத்தை என்றைக்கும் நினைப்பொட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பவங்களும்
நாங்கள் அதை அனுசரித்துள்ளபடி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டதினாலே அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுபடுத்த செய்யுங்கள் என்றார். அப்படி போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பாடம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பாடம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவுபடுத்த செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். மகனத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பகமைதலையும் நினைவுகூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப பகவடவும் அவரை நினைவுகூர்ந்து செய்கின்றோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின புகழ் மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்ற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீங்க தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உடைய பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் வறுமைப்படுவோம். தலையாய் அவர்கள் எல்லாவற்றிலும் வளர்க்கும் கிருபை செய்யும். அவர்களோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவே உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு பாடலாக பாடுவோமாக. Hallelujah.
அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். தாழ்மை பிரவேச ஜெபத்தை ஞாபகம் இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சிலுவையை நம்பி நம்முடைய தந்தை சிறந்தமையாமல் இவருடைய வச்சனங்களை நம்ம செய்கிறோம். இந்த வேஜத்தில் உள்ள துணிகளுக்கு ஆனால் இந்த வேலைகள் விளக்கம் செய்வதற்கு மாறானவரை ஆகியோருக்கு கர்த்தாவே தன்மையான சுத்தமாகி இப்பொழுது நாங்கள் அவர்களும் அவைகளுக்கும் உலகத்தை குசித்து உலகத்தை வாங்க பண்ண எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென்.
இந்த விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களை நாம் அவருக்கு சோஸ்திரம் செலுத்துமாக. சோஸ்திர ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரமபிதாவே, நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை தத்துவமாக ஞானத்தினால் விபோசித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனங்களை வாக்குப்பட்டிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக விசுவசிக்கின்றோம். சலீமும் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனுடையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த விபத்துக்கு ஒத்து வயசு தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பகுதிவனமான சித்தவனிலிருந்து பகுத்தவைத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக நாளை மகத்துவமாக எங்களுக்கு அகழ்வுகையும் கடைசி நாளுடைய பரிசுமான அனைவரோடும் உடைய நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலும் கீழ்ப்படி நிலைமை எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பகுசாவியோடும் ஒரே தேவனாய் சதாகாலம் ஜீவித்த அரசாணிக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவர்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து நன்றி செலுத்துகின்றோம். ஈவாக தந்திருக்கிறதிலிருந்து தபஸ் நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த தபஸ் நாட்களை எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் உம்மட்டை நாங்கள் கிட்டிச் சேரவும் எங்களுக்கு தருகின்ற தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வாய்ப்பை வீணடிக்காதபடிக்கு தருணங்களை தவறடிக்காதபடிக்கு நாங்கள் காலமுள்ள காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களை உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எந்த பாவக்கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும் எங்களுடைய பாவத்தை அறிக்கையிடவும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுடைய பாவங்களை நாங்கள் மூடி மறைக்காமல் ஆண்டவரை நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்களை மீறுதல்களை நாங்கள் உணர்ந்து அதை உம்முடைய சமூகத்திலே ஒத்துக்கொண்டு ஆண்டவர் இந்த பாவங்களை விட்டு விலக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் உண்மை தரிசிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீர் சிநேகிக்கின்ற பரிசுத்தம் காணப்படும்படியாக நாங்கள் சொல்லினாலும் செய்யினாலும் உண்மை பிரதிபலிக்க எங்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாக நீ கண்ணகிப்பாக அவர்களை பேர்களாக குடும்பமாக ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற வேலைகளிலும் தொழில்களிலும் வியாபாரத்திலும் விவசாயத்திலும் மற்றும் எல்லா விதமான கையின் பிரயாசங்களிலும் கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதித்தாலும் கடினப்பட்டு உழைக்கின்ற உழைப்பின் பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்தவர்களும் வெளியிடங்களே வசித்து வருகின்ற திருச்சபையின் பிள்ளைகளை கண்ணகிப்பாக அவர்கள் தங்கியிருக்கிற இடங்களிலே அவர்கள் ஆண்டவர் பணி செய்கிற இடங்களிலே அவர்கள் கல்வி கற்றுக்கொள்கிற இடங்களிலே அவருடைய தெய்வ பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சௌக்கியத்தோடு வாழ்த்து சுயித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழியிலும் உடைய பரிசுத்த ஆலயத்தில் பிரவேசித்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளை கண்ணகிப்பாக சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரை ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் தேவையாக கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகிமை பிரசன்னத்தினாலே ஒரு பிள்ளைகளை நீ மூடிக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாக உடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க பொது தேவன் எழுதி கொண்டிருக்கின்ற 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கேட்கப்படுகின்ற நாட்களுக்கு சரியான பதிலை எழுதவும் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறவும் தொடர்ந்தவருடைய எதிர்கால படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் சொன்னதை செய்யவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே உடைய பிள்ளைகளுக்காக நீ சிந்தின அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உடைய பிள்ளைகளை நீ கழுவி பரிசுத்தப்படுத்தி சுகப்படுத்தி வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீங்கு முதல் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு உடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்களை முழுமையாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமையும்
உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்த பண்புகளை வைத்துக்கொண்டு உங்கள் இருதயத்தை சிந்தையை காத்து கடவுளே பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுளே. நிறைவு விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 504, இருநூற்றாண்டு கீதம் 122, பாமாலை 108. ஆராதனை கீதங்கள் 504, இருநூற்றாண்டு கீதம் 122, பாமாலை 108. பாபநாசர் பட்ட காயம் நோக்கி தியானம் செய்வோம். உம்மை பணிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து போற்றவும் உம்முடைய பரிசுத்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறவும் நீர் எங்களுக்கு தந்த வாக்கியத்தை எண்ணி பார்த்து மனதாக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆராதனை காணப்பட்ட குற்றங்கள் தொகைகளை தயவாக மன்னித்தருளும். இப்பொழுது எங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்கின்றோம். உடைய மாகாத மகிமையின் பிரசன்னம்
எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கென்று வெளிச்சமாகவும் இந்த பூமியிலே நாங்கள் உமக்கென்று உப்பாகவும் வாழ்ந்து எங்களுடைய சொல்லினாலும் செய்தினாலும் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாவை என்பதை உணர்ந்து கொள்ளவும் எங்களுடைய பாவத்தை அகற்றிடவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாக உமக்கென்று பரிசுத்த உள்ளவர்களாக ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம்.